இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், இந்தவரோடு பேசும். இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் எங்களை இந்த வார்த்தை கொண்டு நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் உண்டாகும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை இது கடந்த மாதம் கடந்த நாட்கள் உண்டான வெட்கம் சில வேளையில் நம்ம என்ன சொல்லுகிறது, மனிதர்களால் வெட்கம், சத்ரு சில சூழ்நிலை நமக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்கலாம், வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம், சில பலவிதமான வேலைகளில் சூழ்நிலையிலே நமக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் வெட்கத்துக்கு பதிலாக நான் இரட்டத்தனையாய் பலன் தருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெட்கம் எப்பொழுது உண்டாகிறது? அல்லேலூயா. கவனிங்கள், இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு இடத்தில் உட்காருகிறதை குறித்து கூட நம்ம எப்படி இருக்கணுமா, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது நம்ம உட்காருகிற இடம், பேசுகிற இடம் கூட முக்கியமாக இருக்கிறது. லூக்கா 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசி கேட்போம். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. முன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். கவனிங்கள், கல்யாணத்துக்கு அழைக்க ஒரு ஓமை பாருங்க. கல்யாணத்தை அழைக்கும் போது நீ எங்கே உட்கார வேணான்றாரு? முதன்மையான இடத்துல. அல்லேலூயா. முதன்மையான இடத்துல. எங்கே போனாலும் ஒரு முதன்மையான இடம், ஒரு எதிர்பார்ப்போடு நீ என்ன பண்ணாத, என்னை இப்படி எதிர்பார்க்கணும், எனக்கு இப்படி ஒரு கணம் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உனக்குள்ளே இருக்க வேண்டாம் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இடங்கொடு என்பான். நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த வெட்கம் எந்த சூழ்நிலை வருது? சாதாரண நிலையிலிருந்து இந்த வெட்கம் தோன்றுகிறது. அல்லேலூயா. அப்போது சாதாரண இடத்துலேருந்து உன்னுடைய உட்காருதல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குமானால், நீ உட்கார்ற இடத்துல, சாதாரண உட்கார இடத்துல உட்கார்ந்தா கூட அங்கே உனக்கு கனமுள்ள ஒரு இடம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, முதன்மையான இடம், ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள வேண்டாம். இயேசு சொல்றாரு, நான் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்து உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் 10 வசனம் வாசிங்கள். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் உட்காரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவளுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்த. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாதாரண நிகழ்ச்சி, ஆனால் அங்கே உட்காருதல் கூட உன் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, ஒரு சாதாரணமான ஒரு தாழ்ந்த இடத்துல. அப்போ இங்கே இயேசு சொல்கிறார், முதன்மையான இடத்துல உட்காந்து அங்கே உனக்கு வெட்கம் உண்டா. நீ எதிர்பார்ப்போடு உட்காராத. நீ எப்படி உட்காரணும்னா, எப்படி உட்காரணும்? தாழ்ந்த இடத்துல. ஆமென். கர்த்தர் உனக்குள்ள எப்படி இருக்கணும்? அவரே உனக்கு நித்திய மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆமென். அவர் உனக்கு இரட்டத்தனையே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாத, எதிர்பார்க்காத. ஆனால் இங்கு பார்க்கிறோம்,
நீ உட்கார இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்னா தாழ்ந்த இடத்துல உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வெட்கம் சில வேளை நாம் இடம் கொடுக்கறதுனால தான் அந்த வெட்கம் உண்டாகிறது. அல்லேலூயா. நம்ம சரியான மனிதரோடு சரியான முறையில் ஃபெல்லோஷிப் ஐக்கியம் முறையாக நம்முடைய காரியத்தில் ஒரு அளவோடு இருந்தோன்னா யாரிடத்துல நம்ம வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ நாம் வெட்கப்படுவதற்கு நம்மிடத்துல சில குறைவுகள். அல்லேலூயா. அப்போ நம்ம குறைவுகளை தான் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வெட்கப்படுத்துவதற்கு இடம் உண்டாக்குறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் என்றால் அந்த ரட்சிப்பில் நீ எப்படி இருக்கணும், கனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 3 காரியத்தை நம் தியானிக்கலாம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான வரங்களை தருவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பாக கனப்படுத்துவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான வரங்களை தருவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பாக கனப்படுத்துவார். முதல் காரியம், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பாக ஆசீர்வாதம் தருவார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். கவனிங்கள், இங்கே ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன பண்ணாரு, வேண்டுதல் செய்தார். இப்போ மனைவி என்ன இல்லை, குழந்தை பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. கவனிங்கள், இப்போ ஒரு கணவனுடைய ஜெபம் மனைவிக்கு என்ன உண்டாச்சு, ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. அல்லேலூயா. அப்போ கணவனும் மனைவியும் தங்களிடத்திலே பலவீனப்படும் போது ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா, ஜெபத்தில் தாங்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ மனைவி என்ன பண்ணணும், ஒருவேளை கணவன் பலவீனமாக இருப்பார், மனைவி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறார், தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். வேதம் சொல்கிறது அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள். 22ஆம் வசனம் வாசிங்கள். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கணவன் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடினால் மனைவி என்ன செய்கிறார், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2 பேருடைய ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா. அப்போ பெற்றோருடைய ஜெபம் முக்கியமாக இருக்குமானால் பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பெற்றோருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இதே ஈசாக்கு ஜெபிக்காதிருந்தா ஒருவேளை ரெபெக்கா வாழ்க்கையில் இன்னும் டிலேவாக இருக்கும். ஆனால் ஈசாக்கு பார்த்தார், இனி டிலேவே ஆகக்கூடாது சொல்லி அவர் ஜெபத்தில் தாங்கினார். அவர் ஜெபிக்கும் போது மனைவி பார்க்கிற அற்புதத்தை. இப்போ மனைவி தனக்குள்ள பிள்ளை உண்டாயிருக்கிறது, ஒரு மோதல் உண்டாகிறது. இப்போ கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த 2 பேருக்குள்ள அந்த உறவு சரியா ஆண்டவருக்குள்ள இருந்தா பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இல்லை மனைவி ஜெபிக்கவே மாட்டுது, கணவன் மாத்திரம் ஜெபத்துக்கும் அதுக்கும் போயினே வந்துருந்தாருன்னா அப்படியே தான் இருப்பாங்க. இல்லை மனைவி பார்ப்பாங்க, ஜோமத்தில் இருக்கிற கணவன் கொஞ்சம் கூட ஜெபத்தில் இறங்குதில்லை, அப்படியே பார்த்தோன்னா அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, அங்கே மாறாமல் இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போய் எப்படியாவது அவங்க ஜெபத்தில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வாங்கலாம், ஒரு 10 நிமிஷம் கூடி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. நம்ம இறங்கி போகாத வரைக்கும் கணவன் மனைவி மாறுவது இல்லை. 2 பேர் மாறினா பிள்ளைகளும் மாறுவதில்லை. அல்லேலூயா. அவங்க மாற்றத்துக்கு ஒரு நபர் முக்கியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ இங்கு ரெபெக்காள் விசாரிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை செவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை செவிப்பான். உள்ள என்ன ஆண்டவரை மோண்டது, இதே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், முதல்ல ஸ்கேன் எடுத்துப்பார். அல்லேலூயா. உள்ள என்ன ஆகுது, ஏதோ புள்ள என்னாச்சு, தலை திரும்பிக்குச்சா, கை கால் என்னன்னதும் நம்ம யோசிப்போம் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே ஸ்கேன் எடு, டாக்டர் சொல்லார், உடனே ஸ்கேன்.
ஸ்கேனுக்கு போனால் ₹1 ₹2 உடனே 5000 ரூபாய் 10,000 ரூபாய். அல்லேலூயா. ஆனால் அங்கே ஸ்கேனே இல்லை, கர்த்தரே ஸ்கேனாக இருந்தார் பாரு. உடனே ஆண்டவர் சொன்னார். உடனே இங்கே உள்ள இருந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, 2 கூட்டம் இருக்கிறது, 2 பிள்ளைங்க இருக்குது சொல்லுவாங்க. ரொம்ப டிலே பண்ணி வைப்பாங்க உனக்கு லாஸ்ட்டில். அல்லேலூயா. பிள்ளை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா சொல்கிறது கூட ஆயாமா என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு போட்டி போட்டுனுக்கும். ஏன் தெரியுமா, அதுக்கு ஒன்று எதனா கொடுக்கணும் பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது இந்த பிரசவத்திலே மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையின் செய்தியை சொல்வதுக்கு கூட ஏதாவது ஒரு என்ன பண்ணுவாங்க, பெற்றோரால் கிடைக்கும் என்று ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவரிடத்தில் விசாரித்த உடனே ரிசல்ட் வருது பார். அல்லேலூயா. நம்ம ரிசல்ட்டை உடனே பெற்றுக்கொள்ளுதில்லை. ஏன்னா நம்ம ஜெபம் எப்படி இருக்குது, அத்தி பூத்தார் போல இருக்குது, எப்பனாவது ஒரு முறை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணும்படி போகிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவரிடத்தில் ரெபெக்காள் கேட்டோன்னு ஆண்டவர் 2 ஜாதிகள் 2 வித ஜனம் உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேமிப்பான். அப்போ ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபம் ஒருமனப்படும் போது அவங்க நினைச்சது 1, ஆனால் கர்த்தர் கொடுத்தது 2. சில வேலையில் நம்ம 2லாம் நினைக்கவும் மாட்டோம், 1 கொடுத்தா போதுன்னுவோம். ஆனால் ஆண்டவரை நீ உண்மையாக தேடி ஜெபம்னா 3 கொடுத்துருவார். ஆனால் 3-4 வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம், ஏன் தான் புள்ளியாகுது, எப்படி தான் வளகுதோ. அல்லேலூயா. தலையை புட்டி அப்படி இழுத்து முடி கொட்டி. அல்லேலூயா. ஆனால் ஆரம்பத்தில் பிள்ளைக்காக ஏக்கும், ஆண்டவரை பிள்ளையை தாரும். அல்லேலூயா. ராகேல் என்ன சொன்னாங்க யாக்கோபு கிட்ட, பிள்ளையை தருவியா இல்லையா. அல்லேலூயா. யாக்கோபுக்கே கோபம் வந்துச்சு, நானா, ஆண்டவர் தான் உனக்கு பிள்ளை தருகிறவன். இன்னைக்கு கணவன் மனைவியால் ஒரு பிள்ளை உருவாகுதில்லை, கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் அவங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அவங்க ஒப்பு கொடுத்து தேடும்போது கர்த்தர் அவர்களுக்கு வேண்டியவைகளை அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் வளர்க்க அவர்களை ஆதரிக்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1:5 அன்னாளை சிநேகித்தபடினால் எல்கானா அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, புருஷன் மனைவியை சிநேகித்தான், எத்தனை பங்கு கொடுத்தான், ரெட்டிப்பான பங்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க நேசிக்கிறீங்கப்பா, உங்க 2 நேசிப்பை என்கிட்ட இருக்கணும் முதல்ல. அல்லேலூயா. நீங்களே நேசிக்கன்னு நீங்க கேட்டதை நான் எப்படி கொடுக்க முடியும். நீங்க 2 பேரும் உண்மையா என்னை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆமென். இப்ப கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார். இப்ப அன்னாள் என்ன பண்ணா, மன கிளேசம் உள்ளவளாக, துக்கம் நிறைந்தவளாக அவள் இருதயத்தை யாரிடத்துல ஊற்றினா, கர்த்தரிடத்துல ஊற்றினா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா. வேதம் சொல்லுகிறது, அவள் கேட்டபடியே கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. வருஷம் ஆலைக்கு வரா. ஆனாலும் அவருடைய எல்கானாவுடைய ஸ்நேகம் ஆண்டவர் மேலே போல. ஆனால் எப்போது அங்கே ஒரு தடை வச்சாரோ ஆண்டவர் மேலே என்ன பண்ண, அண்ணாலே மன கிளசத்தோடு நோக்கி பார்த்தா. அவள் வேண்டி கொண்டபடியே கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உனக்கு கொடுக்கிறதுக்கு அவர் டிலே பண்ண மாட்டார். ஆனால் உன் இருதயம் கர்த்தரிடத்தில் ஊற்றப்பட வேண்டும். கர்த்தர் தெய்வம் என்பதை நீ அறிய வேண்டும். அவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் ஒரு கூடாரத்தில் இருக்கிறார், நீ அறியணும். நீ அறியாத வரைக்கும் சில தாமதத்தை வச்சுன்னு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அறிந்து கொண்டால், ராகேல் அறிந்தால், ஆமென், கர்த்தரிடத்தில் போராடினால், வேதம் சொல்கிறது நப்தலி உண்டானாள். அது சொன்ன, நீ என்கிட்ட போராடுற, கர்த்தரிடத்தில் போராடு. கர்த்தரிடத்தில் போராடினால் தாமதித்தாலும் கனிதரும் திராட்சை செடியை கொடுத்தார். அல்லேலூயா. தாமதித்தாலும் கர்த்தர் கனிதரும் திராட்சை செடியை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க,
கோத்திர பிதாக்களை ஆதரிக்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். லாஸ்ட்ல பிறக்கிறான். அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அதே பிள்ளை தான் பஞ்சத்திலே தம் சகோதரர்களை ஆதரிக்கிற பிள்ளை. நீ கர்த்தரிடத்துல போராடினா, கர்த்தரிடத்துல கேட்டினா, அவர் டிலேவே கொடுத்தாலும் ஆனா அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா அது அந்நிய தேசமா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளையின் மேல் இருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கவனிங்கள், ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சம் எந்த நாட்கள் இருந்தது? ஈசாக்கு நாட்கள் இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது அவன் எகிப்துக்கு போக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசத்தில் வாசம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த தேசத்தில் வாசம் பண்ண சொல்றாரு? எந்த தேசத்தில் வாசம் பண்ண சொல்றாரு? பஞ்ச தேசத்துல, பசி உள்ள தேசத்துல, வறுமை உள்ள தேசத்துல. ஏன் தெரியுமா? அவர் தேவன் என்பதை நீ அறியணும். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் எலியாவின் நாட்களில் பஞ்சம் வந்துச்சு. கர்த்தர் எங்க அமிச்சாரு? சாரிபாத் விதவை எப்படி இருந்தது? நல்ல அரண்மனையில் இருந்தது. 2 விறகுகளை பொறுக்கியது. பொறுக்கி கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன சாப்பிட்டு தூங்குறதுக்காக இருந்தது. பொறுக்குச்சு. எதுக்கு? சாப்பிட்டு. எப்படிப்பட்ட ஒரு வறுமை உள்ள வீட்டுக்கு அனுப்புறாரு பார்த்தீங்களா? ஆனால் அனுப்புறது வறுமையாக இருக்கும், ஆனால் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை நல்லவர் என்பதை ருசிச்சிட்டினா, எத்தனை உன்னை அரண்மனையில் அமிச்சிட்டினா உனக்கு அரண்மனை மேலே தான் மைண்டாக வந்துடும். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒன்று இல்லாத இடத்துக்கு அனுப்புகிறாருன்னா அங்கே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் ஆண்டவர் அற்புதமானவருங்க. அவன் பாருங்க, எகிப்துக்கு போகணுன்னு ஆண்டவர் சொன்னார், நான் சொல்ற தேசத்தில் வாசம் பண்ணு. ஆமென். 3ஆம் வசனம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கவனிங்க, நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் மரிச்சிடவில்லை. ஆபிரகாமின் தேவன் மரிக்க மாட்டார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு நீ செய்கிற கிரியைகள், நீ செய்கிற பிரயாசம், அதை உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் கண்டு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. தாத்தா பாட்டியை பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் ஆண்டவர் அவர் பார்த்துருப்பாரு, ஆனால் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதம் சொல்லுது, அந்த பஞ்ச தேசத்தில் 100 மடங்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 22ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத். நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார். எப்பொழுது இடம் உண்டாக்கினார் தெரியுமா? அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, பொறாமைக்குள்ள ஒரு கூட்டம், வாக்கு பண்ணுகிற ஒரு கூட்டம், அவன் ஆசீர்வாதத்தில் மண்ணு போடுகிற ஒரு கூட்டத்தோடு அவன் இல்லைங்க. அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போய் அவன் என்ன பண்ணான்? துறவை உண்டாக்கினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. நீ சத்துருக்களோடு, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவளோட நீ இருந்தினா கர்த்தர் இடம் உண்டாக்க மாட்டார். வேதம் சொல்லுது, அவ்விடம் விட்டு அவன் பெயர்ந்து அவன் சொல்லுகிறான், அப்பொழுது அவர் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. வேதம் அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரின் ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட தேசத்தில் அவன் பலத்தவனாய் இருந்தான். அவன் சத்துருக்கள் அவன் பலத்தமாய் இருக்கிறத என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. தேசத்திலே போராட்டம், கஷ்டம், நஷ்டம் வந்தாலும் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற உன் காரியத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் தேவை காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆமென். அதனால தான் சத்துரு சொல்லுகிறான் 28 வசனம் 28, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கவனிங்க, அவன் சொல்றான் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நீ சபிச்சிராதப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உன்னை அவன் நிந்திக்கிறானா, ஆனா உன்னை பலவீனவன் நீ நினைச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். கவனிங்கள், இங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எலிசா சொல்றான், உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, இங்கே ஒரு தேவ மனுஷன் எலியாவோடு எலிசா அவனுக்கு ஒரு உடன் ஊழியனாக இருக்கிறான். ஆனால் அவன் நினைச்சா அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தனித்து இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எலிசாவை ஆசீர்வதிக்கும்படி எலியாவை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன், எலியாவின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் எலிசா அடங்கியிருந்தான், அவன் கூட இருந்தான். அல்லேலூயா. எலிசா என்ன வேலை செஞ்சிருந்தான்? விவசாய வேலை செய்து கொண்டிருந்தான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 12 ஏர் உழுதி அவன் ஓட்டி கொண்டிருக்கிறான். அப்போது எலிசாவை எலியா சந்தித்தான். அவன் மேல் அவன் இருக்கும் மட்டும் இடமட்டும் வந்து அவன் மேல் தன் சால்வையை போட்டான். வேதம் சொல்லுகிறது, சால்வையை போட்ட உடனே எலியாவுக்கு பின்னாடி எலிசா பின் சென்றான். அல்லேலூயா. அவன் தன் தகப்பனுடைய வேலையை விவசாய வேலை செஞ்சிருந்தான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவனை அழைத்து கொண்டு வந்தது. கவனிங்கள், இப்போ எலியா கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? அவன் பாருங்க, அவன் இந்த ஊழியம் அந்த ஊழியம் எதனா ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஒன்று, எலியாவிடத்தில் ஒரு வரம் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய வரத்தை, வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீ உலகத்தில் அழிந்து போகிறத தேடிக்கொண்டிருக்கிற, அதெல்லாம் உன்னை கைவிட்டுடும். ஆனால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற வரம், வேதம் சொல்லுது, பொல்லாதவளாகி நீங்கள் உன் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தம்மிடத்தில் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆவியை நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்போ ஆவியை கொடுப்பது என்பது என்ன? ஆவிக்குரிய வரங்கள், வல்லமை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரை தேடி வருகிற, இன்னும் வந்து போகிற நிலையில இருக்கிறாயா? ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறதை உணர்கிறாயா? ஆண்டவருடைய வரங்கள் என்பது என்னதென்று அறிகிறாயா? அல்லேலூயா. இப்போ எலிசா சொல்லுகிறான், உம்மிடத்தில் இருக்கிற இரட்டிப்பான வரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாருக்கு கொடுக்கப்படும்னா, ஒரு பின்தொடர்தல் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் உனக்கு வச்சிருக்கிறான்னா அந்த ஊழியக்காரனுடைய ஆலோசனை உனக்கு இருக்கணும். அந்த ஊழியக்காரனுக்கு நீ அடங்கி இருக்கும்போது, ஒரு மந்தையில நீ அமர்ந்திருக்கும் போது அந்த ஊழியக்காரன் உன்னை மனதார ஆசீர்வதிப்பானா. ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு மேலே இருக்கிற ஒரு வரத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய அற்புதங்களையும் செய்வான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் 5ஆம் வசனம், எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிறார், உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். கவனிங்கள், இவன் கில்காலிலிருந்து பின்தொடர ஆரம்பித்தான் எலியாவை. ஆனால் 50 தீர்க்கதரிசி புத்திரர்கள் அவன் பின்தொடர்ந்து என்ன சொல்றன்னா, உன் தலைமையாக இருக்கிற எஜமானை இப்பொழுது எடுத்துக்கொள்ளப் போகிறார், கொள்வான் என்று உனக்கு தெரியுமா? இப்போ நீ எலியாவோடே இருந்த, நல்ல பிஸியாக இருந்த, ஓடின்னு இருந்த, இப்போ நீ தனியாக்கப்பட போகிறாய் ஊழியத்திலே. நீ ஊழியத்தில் வெறுமையாக்கப்பட போகிற. இப்போ நீ என்ன செய்ய போகிற? ஒரு கூட்டம் அவன் வெட்கப்பட போகிறதை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எலிசாக்குள்ளே என்ன இருக்குது தெரியுங்களா?
அவன் வெட்கப்படுத்தி என்னை அவமானப்படுத்தினாலும் தனக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவன் சொல்லுகிறான். 6ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். கவனிங்கள், அவன் சொல்றான், எலியா சொல்றான், இப்போது கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார், நான் போக வேண்டியும், என்னை விட்டுடு. ஆனால் எலிசா சொல்றான், நான் உம்மை விடுகிறதில்லை. நான் ஏன்னா ஒரு பக்கம் தீர்க்கதரிசி புத்திரை பார்த்துனுக்கிறான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். உன் நிலைமை என்ன போகுது? வெறுமையாக இருக்க போகுது, ஒன்றும் இல்லாமல் போகுது. நீ என்ன செய்ய போகிற ஊழியத்தில்? ஒன்றும் கற்றுக்கல. ஆனால் ஒன்று தெரியும், எலியாவை எலிசா பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் உம்மை விடுகிறதில்லை, உம்முடைய கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் நான் என்ன பண்ணுறல. வேதம் சொல்லுது, அவர் இருவரும் ஒன்றாக போனார்கள். இந்த தீர்க்கதரிசி புத்திரர் என்ன பண்ணுறாங்க? எரிகோவின் கரையில் நிற்கிறான். அல்லேலூயா. எதிர்பார்க்கிறவன், வேடிக்கை பார்க்கிறவன், அவன் வெட்கப்படுத்த நினைக்கிறவன் கரையில் நிற்பான். ஆனால் கர்த்தரை பின்தொடர்கிறவன், கர்த்தருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் என்ன செய்வான் தெரியுமா? யோர்தானை பார்க்கவே மாட்டான். எரிகோவில் நிற்கிறார்கள், இப்போ யோர்தானை கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். கவனிங்கள், அங்கே 2 பக்கம் பிரிய போறது யாரும் தெரியல. ஆனால் ஒன்று எலிசாவுக்கு என்னன்னா, நான் எலியாவை பின்தொடர வேண்டும். நீ கர்த்தரை பின்தொடரணும்னு நினைச்சிட்டினா, நான் விடுகிறது இல்லைன்னு சொல்லிட்டினா, கர்த்தர் உனக்கு வேண்டியவைகளாம் செய்வார். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு கொடுக்காம அவருக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. தான் பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்க்க அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம என்ன கேட்குறோம்? கொஞ்சமானது போதுமானது கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போதுமானது இல்லை, நித்திய பல தலைமுறைக்கு நீ இருக்கணும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஜப வாழ்க்கை இருக்கணும், உனக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறோம்? இன்னைக்கு வேண்டியதை, இந்த ஒரு மாதம் வேண்டியதை கேட்டு நிற்கிறோம். இல்லை, ஆண்டவர் உனக்கு நித்திய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய சொல்லுவேன் சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ளுவது நீ பார்த்தால் உனக்கு தரப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். கவனிங்கள், அவன் ஏறி போனான் பரலோகத்துக்கு. அவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனால் பார்த்து கொண்டிருந்த எலிசா என்ன பண்ணானா, அவன் சால்வை கீழே விழுந்தது. அல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசி புத்திரர் பார்த்துனுக்கிறாங்க. என்ன பார்த்துனுக்கிறான்? என்னையா நடக்க போகுது? அவனும் எடுத்து கொள்ளப்பட்டான், ஒன்றும் நடக்கலை. அல்லேலூயா. ஆனால் ஒன்று, அவன் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவன் இருதயத்தில் கர்த்தர் அந்த சால்வையை எடுக்கத்தக்கதாக அவனுடைய இருதயத்தை உணர்த்தினார். அல்லேலூயா. சாதாரண ஒரு சால்வை தான், ஆனால் கர்த்தர் இரட்டிப்பான வஸ்திரத்தை, அல்லேலூயா, இரட்டிப்பான வரத்தை அவனுக்குள்ள வைத்து விட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவ ஜனமே, அவன் நின்று இதை பார்த்துருந்தாங்க. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் சால்வை முறுக்கி 14ஆம் வசனம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்தது. எலிசா கரைக்கப்பட்டான். அல்லேலூயா. நின்று கொண்டவர்கள், எதிர்பார்த்தவர்கள் ஓடடி வந்து எலிசாவின் மேல் இரட்டத்தனையான வரங்கள் வந்தது என்று அவன் முகங்குப்புற விழுந்தான். அற்பமாய் நினைத்தவர்கள் அவனை என்ன செய்தார்கள்? ஆமென். அவனுக்குள்ள அந்த வரம் இருக்கிறதை அறிந்து கொண்டார்கள். உன் வாழ்க்கையில் அற்பமாக இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நிலையில் சொல்கிறார், அவரும் அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு சகோதரரும் ட்ரெயின் ஏற போனார்களாம், அடுத்த ஏதோ ஒரு ஊருக்கு ஊழியம் செய்ய. அப்போது இவர் மெலிந்திருக்கிறார், தேவ மனுஷன். ஆனால் அவர் கூட இருக்கிற சகோதரர் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும்போது அவரை ஊழியத்துக்கு அவரை அழைத்து கொண்டு அவருடைய சபைக்கு கொண்டு போக வேண்டிய வந்தாங்களாம். வாட்ட சட்டமாக இருக்கிற பார்த்தா பெரிய பிரசங்கியார் மாரி இருந்துதான். அவருடைய பெட்டியை எடுத்துன்னு போனாங்களாம். அல்லேலூயா. மெயினான பிரசங்கியார் பெட்டி எடுத்துன்னு போகலையாம். அல்லேலூயா. இவருக்கு ரொம்ப கவலையாக இருந்ததா. ஆனால் அங்கே போய் பிரசங்கம் பண்ணி இவர் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கும் போது அந்த போதகர் அங்கே இருக்குன்னு நினச்சாங்களாம், ஐயா நாங்கள் தப்பாக என்னன்னு நினச்சிட்டோம், நாங்கள் சரீரத்தின் பார்த்து அவர் தான் பிரசங்கியார் நினச்சிட்டோம். அல்லேலூயா.
நான் உங்களை அப்படி ஒரு எதிர்பார்க்கல. அவர் யாருன்னா எசேக்கியேல் பிரான்சிஸ் ஐயா அவர்கள். அல்லேலூயா. அவர் பார்வைக்கு ஆரம்பத்தில் மெலிந்திருந்தார். ஆனால் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும் போது அற்பமான பார்வையில் கர்த்தர் அசாதாரணமான காரியம் செய்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே எலிசாவை சாதாரணமாக நினைத்தார்கள். ஆனால் அவன் சால்வை முறுக்கி யோர்தானிலே எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டான். அந்த யோர்தான் 2 பக்கமாய் பிரிந்தது. எலியாவின் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆனால் உனக்குள்ள அந்த வரத்தை குறித்து, வல்லமை குறித்து நீ தாகத்தோடு வாஞ்சையோடு பின்தொடர்வாயனால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அன்னைக்கு மோசே மரித்த போது யோசுவாவை அற்பமாய் எண்ணினார்கள். அல்லேலூயா. இவன் என்ன செய்ய போறாயா? மோசே செய்ததோடு இவன் செய்ய போறானா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அமலேக்கோடு யுத்தம் பண்ணும் போது அமலேக்கோட கை ஓங்கியது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் யோசுவா சூரியனை பார்த்து நில்லுன்னு சொன்னான். அவன் வார்த்தைக்கு சூரியன் நின்னது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரவும் பகலும் பாராமல் யுத்தம் பண்ணி அமலேக்கரை ஜெயம் எடுத்தார்கள். எந்த யோசுவாவை அற்பமாய் எண்ணினார்களோ அதே யோசுவாவை குறித்து ஒரு பயத்தை அந்த இஸ்ரவேலருக்கு உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நீ பின்தொடர்வாயனால், ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்வாயனால் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இரட்டிப்பாய் உனக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலையில சொல்லலாம். அல்லேலூயா. சாதாரணமாய் ஒரு விவசாய மகனாக இருந்த எலிசாவை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. 3வது காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். கவனிங்கள், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பாக கனப்படுத்துவார். யாரை இரட்டிப்பாக கனப்படுத்துவார்? வேதம் சொல்லுகிறது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வாசலில் வெளியே போனவொடனே என்ன வார்த்தை கேட்டோன்னு மறந்துட்டீங்கன்னா நீங்கள் யாராக இருக்க மாட்டீங்க? யாராக இருக்க மாட்டீங்க? கனமுள்ள பாத்திரமாக இருக்க மாட்டீங்க. சில பேர் வார்த்தை வரும்போது அல்லேலூயா என்னன்னு புரியாது. புரிந்து கொள்ளுற அளவுக்கு நீ கவனத்தை இங்கே செலுத்தினா கர்த்தர் இரட்டிப்பாக உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இந்த தேவனுடைய வீட்டில் நீ எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்கும் மானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாய். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. கனமுள்ள பாத்திரம், கனவீனமுள்ள பாத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் நற்கிரிக்கு ஆயத்தப்பட்டதுமான கனமுள்ள பாத்திரம். அப்ப நீ கனமுள்ள பாத்திரம்னா எப்படி இருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்ளுகிற உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்? உபயோகமா இருக்கணும், பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. பிலோமுக்கு பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? ஒனேசிமுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஊழியத்தில் சரியாகவே என்ன பண்ணல, பிரயோஜனமே இல்லை. அவனை ஊழியத்தில் அவனை என்ன பண்ணல, சேர்க்கல. ஆனால் பவுல் சொல்லுகிறான், பிலோமேன் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான், இப்பொழுது அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் நான் இடத்துக்கு அனுப்புகிறேன், அவன் என் உள்ளம் போல் இருக்கிறான். ஒருவேளை பிரயோஜனம் இல்லாமல் பயன்படாமல் இருப்பாயனால் நீ ஆண்டவரிடத்தில் கேட்டா ஆண்டவர் பிரயோஜனமாக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எஜமானுக்கு உபயோகமானதும்
நற்கிரைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆலயத்தில் வந்து வெறுமையா போகக்கூடாது. எப்படி இருக்கணும்? நற்கிரிய உனக்குள்ள இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சுவாபம் இருக்கணும், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். நீ கர்த்தரை தேடணும். நீ தேடும் போது கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஒரு அற்புதம் நடக்கலைன்னா உன் ஜெபம் கேட்கப்படலை. அல்லேலூயா. உன்னுடைய கிரியைகள் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அல்லேலூயா. நீ இருக்கிறது சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வேதம் சொல்லுது, பேதுரு பிரசங்கத்தை கேட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் சபையில் சேர்த்துக்கொண்டார்கள். சேர்த்துக்கொண்டவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்து போயிட்டு இன்னும் நாத்திகமாக கூடி வராம ஐக்கியத்திலே நீ இல்லாமல் இருப்பாயினால் எப்படி நீ கனமுள்ள பாத்திரமா இருப்ப? அல்லேலூயா. உபதேசம் இருக்கணும். இந்த சபைக்கு போனா உனக்கு ஒரு உபதேசம் இருக்கணும். இந்த சபைக்கு போனா உனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அல்லேலூயா. எங்கும் நீ அலைந்து திரிந்து இருக்க கூடாது. எங்கும் உபதேசமும் உனக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரே மந்தை, ஒரு மேய்ப்பனுடைய உபதேசம் இருக்குமானால் நீ வளர்ந்து வரக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு சீசனாக இருப்பாய். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம்? எதுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம்? நல்லா படிக்கிறதுக்கு. நல்லா பீஸை கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கி அனுப்பி பிள்ளை எழுத்த கூட்டி கூட படிக்க தரனா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? திட்டுவோம் பிள்ளைய. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறதுல உங்கள் கணவர் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாரா? அவர் சர்ச்சுக்கு வரணும். உன் பிள்ளைகளுக்குள்ள சில முரட்டாட்டம் இருக்குதா? உன் ஜெபத்தில் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். எவ்வளோ மழைச்சாலும் வெள்ளம் வந்தாலும் உன் ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? அதிகாலையில் உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் அதிகாலையில் எப்படி இருக்குது? உறுதியே இல்லாமல் இருக்குது. அல்லேலூயா. பகல் ஜெபிக்கிறோம், நைட்டில் ஜெபிக்கிறோம், ஆனால் அதிகாலையில் உன் தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறதா? தனித்து உன்னால் ஜெபிக்க முடிகிறதா? அந்த தனிப்பட்ட தனிநபர் ஜெபம் உனக்குள்ள இல்லை என்றால் நீ ஆண்டவரோடு இந்த உறவு உன்னால் சரியாய் நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று என்றும் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். கவனிங்கள், இங்கே யோசேப்பு பாருங்க, ஒரு அந்நிய தேசத்தில் அவன் விற்கப்படுகிறான் 20 வெள்ளிக்காசுக்கு. ஆனால் அங்கே போத்திபார் என்கிற அதிபதி அவனை பார்க்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவன் இருக்கிற இடம் சிறுமைக்குள்ள ஒரு இடம், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாத்திரம் இருக்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம், அரவணைப்பு இல்லாத இடம், ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு நிறைவேறணும். சில பேரை வாக்குத்தத்தம் கொடுத்தவனே சில பேருக்கு என்ன பண்ணணும்? உடனே நிறைவேறணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் கொடுத்தணும். அதுக்கேற்ற ஒரு கனமுள்ள பாத்திரமா நீ இருக்கிறியா? அல்லேலூயா. யோசேப்பு அவனுக்கு 17 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, ஆனால் நிறைவேற 13 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. அவன் சிறுமைக்குள்ள இருந்தான், ஆனால் வேதம் சொல்லுது அவன் கனமுள்ள பாத்திரனா இருந்தான். அல்லேலூயா. அவன் மேல் தயவு வைத்து அவனை விசாரணைக்காரனாக்கி தனக்கு உண்டானவை யாவையும் அவனிடத்துல ஒப்புவித்தான். நீ கனமுள்ள பாத்திரனா இருந்தா நீங்க செய்யற எந்த வேலையிலும் அது 1 லட்சமா 10 லட்சமா உங்கள்கிட்ட நம்பி கொடுப்பாங்க. ஆனா உனக்கு கனம் இல்லைன்னு நினைச்சுங்க, 10 ரூபா கூட உன்னை நம்பி விட்டு போக மாட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை யாரா மாத்துறாருன்னா கனமுள்ள பாத்திரனா மாத்துறார், உண்மை உள்ள பாத்திரனா மாத்துறார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள்
5ஆம் வசனம் வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கவனிங்கள், ஒரு அந்நிய தேசத்தான், ஆனால் இங்கே யோசேப்பை பார்த்து அவன் மேலே என்ன பெற்றான்? தயவு வைத்தான். காரணம் என்னன்னா, அவன் ஒரு கனமுள்ள பாத்திரமா இருந்தான். அல்லேலூயா. அவன் மேலே அவனுக்கு உண்டான வெளியிலும் உண்டான எல்லாவற்றையும் அவன் இடத்துல ஒப்பு கொடுத்தான். உன்னை நம்பணும், நம்புகிறதுக்கு நீ கனமுள்ள பாத்திரனா மாறணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கே சத்துரு கையை வச்சான், இப்போ இன்னும் சிறையிருப்பானது. ஆனால் வேதம் சொல்லுது, பார்வோனின் கண்கள் கர்த்தர் தயவு கிடைக்க செய்தா. அல்லேலூயா. சத்துரு எவ்வளவோ சிறுமைப்படுத்தினாலும் கர்த்தர் அந்த கனமுள்ள பாத்திரத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அவனை கனமுள்ளனா வச்சாரு. ஆனால் சத்துரு என்ன பண்ணான்? இன்னும் சில குற்றத்தை படுத்தி அவனை பெரிய சிறைவிருப்பு உண்டாக்கினான். ஆனால் கர்த்தர் தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பாருங்க, அவன் சொல்ல அவனுடைய வார்த்தைக்கு அனுமதி இல்லாமல் ஒரு கையும் தூக்கக்கூடாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 30 வயதில் கர்த்தரை உயர்த்தினார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், எத்தனை வருஷம் கர்த்தரை தேடுறேன், ஏன்னா இன்னும் கனமுள்ள பாத்திரனா மாறலனா, நீ அந்த பாத்திரமா இருக்கிறதுக்கு உனக்கு அர்ப்பணிப்பு இல்லை. ஆனால் யோசேப்புக்கு தன் அர்ப்பணிப்பு இருந்து விலங்கிடப்பட்டிருந்தது. அநியாயமாக அவனை பகைத்தார்கள். ஒன்று, தனக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேசத்தில் மாத்திரம் கர்த்தர் உயர்த்தல, அவனுடைய கோத்திரத்திலையும் கர்த்தர் 2 கோத்திரத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இரட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தார். அவனை மேய்ப்பனும் கண்மலையும் ஆக்கினார். அல்லேலூயா. அவனுடைய வில் உறுதியாக இருந்தது. அன்பான தேவஜனமே, நீ சிறுமைக்குள்ளே போனாலும் வெட்கத்தின் பாதையில் போனாலும் நீ கர்த்தரை நம்பியிருக்கும் போது கர்த்தர் இரட்டத்தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பார், தனையாய் பலன் தருவார். ஒருவேளை அந்த வெட்கமானது இனி நமக்கு ஒரு பலன் வருமா என நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பான பலனை நான் தருவேன், நான் தருவேன். வேதாகமத்திலே அவர்கள் ஆண்டவரை எதிர்பார்ப்போடு அவர்கள் கேட்டும்போது இரட்டிப்பாய் தந்தார். அவர் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் இரட்டிப்பான காரியங்களை அவருக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆனால் விசேஷமாக அவர்கள் உபதேசத்திலும் அவர்கள் பிரயாசப்படும்போது அவர் இரட்டிப்பாய் கனப்படுத்துவார். அப்போஸ்தலர்கள் அப்படியாய் கர்த்தர் கனப்படுத்தினார். காரணம், அவர் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். இரட்டிப்பை நீ எதிர்பார்க்காத, நீ தரித்திருந்தாலே கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் சமூகத்திலே, அவர் கொடுத்த சபையிலே, அவர் கொடுத்த ஆலோசனையில் நீ தரித்திருப்பாயினால் நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உபதேசத்தை ஆங்காங்கே கேட்குற உபதேசம் உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவாய். ஆனால் கர்த்தர் உன் அமர்ந்திருப்பாயனால் அவர் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை தருவார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபைக்கு நீர் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் கடந்த மாதம் உண்டான அந்த வெட்கத்துக்கு, மனிதர்கள் வெட்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற அந்த சூழ்நிலையில் நீர் ஆண்டவரே கூட இருந்து அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. இரட்டிப்பான பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். அப்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.